அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். மக்களவை தொகுதி வரையறை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி செய்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தியுள்ளன. ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது. எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதியில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது. தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும். அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. எனவே இந்த கருத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா சொல்லுவார். அதே முகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது இது போன்ற முக்கிய பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து மாநிலங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே வகையில் இன்று தாங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணா குறிப்பிட்டதைப் போல விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், அனைத்து கட்சி தலைவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம். அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கட்சித் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். தொகுதி மறுவரையறை தொடர்பான கருத்துக்களை கட்சித் தலைவர்கள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், கட்சி தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். கோகுல், தற்போது இந்த கூட்டத்தில் யார் யார் பேசி வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை அதிமுக முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 7.2 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தொகுதியை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அதிமுகவுடைய
முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கார். இந்த தீர்மானத்துக்கு முழுமையாக அதிமுக ஆதரிப்பதாகவும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முழுமையாக அதிமுக ஒத்துழைப்பு அளிக்கும் என்ற ஒரு கருத்தையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தமிழக அரசோடு இந்த கருத்தில் இந்த தீர்மானத்தில் உறுதுணையாக இருந்து தமிழக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்போம் என்ற தகவல் தெரிவித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், அதே போல இந்த தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்தும் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் தென்மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும். அந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். அந்தந்த மாநில குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்களை முதலமைச்சர் சந்தித்து அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த கருத்தை ஒரு ஒத்த கருத்தாக நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே கருத்தை தான் முதலமைச்சரும் பேசியிருக்கார். குறிப்பாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு, ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. அகில இந்திய அளவுல நாடு முழுவதும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையிலும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற கருத்துல இன்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். கலந்து கொள்ளாத கட்சிகளும் இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்ற கருத்தையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி பேசியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.